ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயில் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், நான் இப்போ ஏகாம்பரநாதர் கோயிலில் இருக்கேன். எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த மாமரம் 3500 வருஷம் பழமையான மாமரம். இந்த கோவிலில் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற மாமரம். மாவடி சந்நிதின்னு சொல்லிட்டு இங்கே கடவுளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாமரத்தடியில். அவ்வளோ பழமையான மாமரம். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது வாட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வேளாண் துறையிலேருந்து ஸ்டெப் எடுத்து இதனோட மரபணுக்களை வச்சு இது மறுபடியும் இதை துளிர்க்க வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப செழுமையாக பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். 3500 வருட பழமையான மாமரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். நான் இன்றைக்கி ஏகாம்பரநாதர் கோவிலில் இருக்கேன். அதாவது கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இல்லைங்களா? 8/12 கும்பாபிஷேகம் ஆச்சு. கும்பாபிஷேகம் ஆகி மொத்தம் இப்போ 22 நாள் ஆயிருக்கு. இன்றைக்கி சோமவாரம், டிசம்பர் 29 நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ மொத்தம் 22 நாள் ஆகுது. கும்பாபிஷேகம் ஆகி 48 நாளுக்குள்ளே பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சிபுரம் என்னோடய சொந்த ஊர். ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு என்னால் வர முடியல. இன்றைக்கி தான் வர சான்ஸ் கிடச்சிருக்கு. கோயில் சூப்பராக இருக்குங்க. கும்பாபிஷேகம் ரொம்ப நல்லா, அதாவது ரொம்ப சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். இப்போ கும்பாபிஷேகம் ஆகி பார்க்குறதுல எனக்கு நிறைய வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கு. உள்ளெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா ஹாலிடே டைம் இல்லைங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய அதர் ஸ்டேட் பீப்புள் தான், நிறைய நம்ம ஊர் ஜனங்களை விட அதர் ஸ்டேட் ஜனங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெடிகாலம் 5:30 மணிக்கு நின்னேன். இப்போ மணி எப்படியும் 6, 6:30 இருக்கும், 7 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு உள்ளே போகிறதுக்கு. ஸோ இந்த 48 நாள் கண்டிப்பாக இப்படி தான் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கும்பாபிஷேகம் ஆகி 48 நாளுக்குள்ளே பார்க்கணும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் இன்றைக்கி திங்கக்கிழமை ரொம்ப ரஷ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்களும் பாருங்கள்.